அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். நான் ஆஷா. ஓகே, இன்னைக்கான வீடியோ நம்ம என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பெஸ்ட் கமெண்ட் வந்து சொல்லிடுவோம். சரியா? இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் பெஸ்ட் கமெண்ட் வந்து சொல்கிறது. மொதல் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அவங்கவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க ஏற்கனவே கல்யாண வீட்டு உருளைக்கிழங்குன்னு ஒன்று வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நானும் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து வந்து புருஷோத்தமன் அப்படிங்கிறவங்க வந்து சூப்பர் அப்படின்னு நினைச்சாங்க. போன வீடியோவில் வந்து என்ன வீடியோ கொண்டக்கல்ல தோசை அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஐடியில் வந்து புருஷோத்தமன் இருந்துச்சு, அதனால தான் அந்த பேர் சொன்னோம். நீங்கள் அடுத்து கமெண்ட் பண்ணும்போது உங்கள் ஊர் பேர் உங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா நான் எங்களுக்கு வந்து சொல்ல வசதியாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் பேரை வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். ரவிக்குமார் அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே. ஆமாம், அவங்களும் வந்து போகிற வீடியோவில் ரவிக்குமார்னு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரவிக்குமார் பெருந்துறையிலேருந்து அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட் நிறைய ஹார்ட்டு ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் போட்டு ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து சொல்லிடுவோம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு வந்து செட்டிநாடு முட்டை பொரியல். ஓகே, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இவங்க வந்து இன்னைக்கு இந்த டிஷ் தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த செட்டிநாடு முட்டை பொரியல் டிஷ் பண்ணுறதுக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்குது. அது என்ன ரகசியம்னா, இன்னைக்கு வந்து இவங்க அம்மா வீட்டில் வந்து பூரி பண்ணாங்க. அதை வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. சரி, பூரிக்கு சைடிஸ் ஏதாச்சும் பண்ணுவோமே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நான் செட்டிநாடு முட்டை பொரியல் பண்ணுறேன் அப்படின்னா, சரி அப்போ அந்த வீடியோ வந்து நம்ம போடுவோம் அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அவனோட சப்ஸ்கிரைபர்கள் ஏதாவது டக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போவோம். ஆனால் ரொம்ப போர் அடிக்க வரும்ல. நான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடுவோண்ணா. செட்டிநாடு முட்டை பொரியலுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பல்லாரி வெங்காயம் 2, தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை 2 தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, வத்தப்பொடி, பெப்பர் பொடி, தேவையான மஞ்சள், தாளிக்க சோம்பு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிச்சு. அடுத்து நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கடுகுலாம் போடக்கூடாதா? இது செட்டிநாடு ஸ்பெஷலே நம்ம வந்து இந்த பெருஞ்சீரகம் தான் ஸ்மெல். அதனால கடுகு போடக்கூடாது. உங்கள் தேவையான நீங்கள் கடுகு சேர்க்கனா கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து வந்து இந்த 2 தக்காளியை போட்டுக்கலாம். அந்த தக்காளியை போட்டு ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். ஆமாம், கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து இந்த பொடி வகை எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கனா நீங்கள் மிளகா பொடி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 4 முட்டைக்கு வந்து இவ்வளோ தான் காரம் அப்படின்ட்டு நான் இவ்வளோ சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் நல்லா பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இதில். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இதில். இதில் வந்து நீங்கள் உடச்சி முன்னாடியே மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அப்பயே உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது கலந்து விட்டு குக் பண்ணால் சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் உங்கள் வேலை வந்து ஸ்லோவாக முடியறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து நம்மளா 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துருச்சு. செட்டிநாடு முட்டை பொரியல் ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பூரி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இவங்க வந்து இப்போ எப்படி பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. செட்டிநாடு முட்டை பொரியல். ஆமாம். அவங்களுக்கு இன்னொரு ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க.
இப்போ இந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூடியூப்பில் வேறு ஏதாவது வீடியோ சமையல் வீடியோ பார்த்தாலும் சரி, அதில் எப்படி பண்ணுறாங்களோ அப்படியே தான் பண்ணணும்னு இல்லை. அதில் வந்து நம்மளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். இந்த இப்போ இதில் வந்து இவங்க சீரகம் போட்டாங்க இல்லையா தாளிக்கும் போது, அந்த மாதிரி நீங்கள் சோம்பு பெருஞ்சீரகம், அது சாப்பிட்டா சொல்லிட்டேன் அவ்வளோதான், அது போட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து பெருஞ்சீரகம் விருப்பம் இல்லைன்னா கடுகு போட்டுக்கலாம், எந்த சமையல்னாலும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் நாங்கள் சொன்னாலுமே இல்லை வேறு யாரும் சொன்னாலுமே, உங்களுக்கு காரம் அதிகமாக சேர்த்துக்க விரும்பாதவங்க வந்து ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தக்கன. சரியா? அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத், நானாஷா.